Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல பசங்களுக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மீதமான சாதத்துல பசங்களுக்காக டிஃபரண்ட் மெத்தட் அண்ட் ஸ்டைல்ல ரைஸ் லாலிபாப் எப்படி பண்றதுன்ற வீடியோவை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரெசிபி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். ஸோ ஒரு கப் பாயில்டு ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுடணும். உங்களால் எவ்வளோ கை வச்சு மசிக்க முடியுமோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண இந்த ரைஸோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை பால்ஸ் பிடிச்சிடலாம். நம்ம இந்த பால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பால் எல்லாம் இந்த கொதிக்க வச்ச தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ 3 நிமிஷம் கழிச்சு நல்லாவே பாயில் ஆகிடுச்சுங்க. நமக்கு இந்த ரைஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சிடணும். இப்போது நீங்கள் இதை வந்து இட்லி பானையில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ் பால் தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சாச்சு. இதோட இந்த பால்ஸ் ஒன்றொன்னா ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், நமக்கு ரைஸ் லாலிபாப் பண்ணுறதுக்கு ரைஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லாலிபாப் ஸ்டிக் வச்சு ப்ளேஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக பிடிக்கும், சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் மெத்தடாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ரைஸ் லாலிபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.